சங்கிலியன் பார்வையாளருக்கு வணக்கம். எனது இந்த சேனலுக்கு முதல் தடவையாக வருபவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி பார்வையிடவும். உங்கள் பேராதரவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். யாழ்ப்பாணம் செம்மணியில் தற்போது கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைக்குழியை வைத்து தமிழ்த் தரப்பினர் அரசியல் இலாபம் தேட முயல்வதை நிறுத்த வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், வடக்கில் கண்டுபிடிக்கப்படும் அனைத்து மனித புதைக்குழிகளுக்கும் இராணுவத்தினர் மீது குற்றம் சுமத்துவது தமிழ்த் தரப்பினரின் வழமை. முதலில் புதைக்குழியில் இருந்து மீட்கப்படும் மனித எலும்புக்கூடுகள் உண்மையில் யாருடையவை என்பது பரிசோதனைகளின் மூலம் கண்டறியப்பட வேண்டும். ஏனெனில் வடக்கில் போர் மற்றும் அசாதாரண நிலைமைகளின் போது தமிழ் மக்களும் இறந்தார்கள், முஸ்லிம் மக்களும் இறந்தார்கள், சிங்கள மக்களும் இறந்தார்கள், விடுதலை புலிகளும் இறந்தார்கள், இராணுவத்தினரும் இறந்தார்கள். தற்போது மீட்கப்படும் மனித எலும்புக்கூடுகள் தமிழ் மக்களுடையவை என்றால் அவர்கள் ஏன் உயிரிழந்தார்கள் என்பதை ஆய்வுக்குட்படுத்த வேண்டும். வடக்கில் போரில் மாத்திரம் தமிழ் மக்கள் இறக்கவில்லை, விடுதலை புலிகளின் சித்திரவதைகளின் போதும் தமிழ் மக்கள் கொல்லப்பட்டார்கள். எனவே எல்லாவற்றுக்கும் இராணுவத்தினர் மீதும் கடந்த அரசுகள் மீதும் குற்றஞ்சாட்டுவதை தமிழ்த் தரப்பினர் தவிர்க்க வேண்டும். செம்மணியில் தற்போது கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைக்குழியை வைத்து தமிழ்த் தரப்பினர் அரசியல் இலாபம் தேட முயல்கின்றனர் என்பதே உண்மை. இந்தச் செயலை அவர்கள் நிறுத்த வேண்டும். முதலில் அந்த புதைக்குழியில் உள்ள மனித எலும்புக்கூடுகள் யாருடையவை என்பதும் அவர்கள் ஏன் உயிரிழந்தார்கள் என்பதும் பரிசோதனைகளின் மூலம் கண்டறியப்பட வேண்டும் என்றார். இவ்வாறு முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளதாக செய்தி ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. எனவே சரத் வீரசேகர இவ்வாறு கூறியிருப்பது பற்றி உங்கள் கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.